அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மரத்தையும் கல்லையும் விஷம் கக்கும் பாம்பையும் மனிதன் வணங்குகிறானே, மிருகங்களை இறைவனுக்கு வாகனமாக்கி உள்ளானே, இதையெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா என்று கேட்பவர்கள் இருக்கின்றனர். தத்தாத்ரேயர் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியுள்ளார். அவர் அத்திரி முனிவர் அனுசுயா தம்பதியின் புதல்வனாவார். இவர் பெரிய ரிஷியாகவும் விளங்கினார். ஒரு நாள் தத்தாத்ரேயர் காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது யது என்ற மன்னனை சந்தித்தார். தத்தாத்ரேயர் மிக மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்ட அவர் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவரது குரு யார் என்பதையும் அறிய கேட்டார். எனக்கு 24 குருமார்கள் இருக்கின்றனர் என்றார் தத்தாத்ரேயர். இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன், சுவாமி, ஒருவருக்கு ஒரு குருதானே இருக்க முடியும், தங்கள் பதில் வித்தியாசமாக உள்ளதே என்றார். அவரிடம் பஞ்ச பூதங்களான ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, சந்திரன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, வண்டு, தேனி, குளவி, சிலந்தி, யானை, மான், மீன், பருந்து, பாம்பு ஆகியவையும், நாட்டியக்காரி பிங்களா, ஒரு குழந்தை, ஒரு பணிப்பெண், அம்பு தயாரிப்பவன், சூரியன் ஆகியோரும் என் குருக்களாவார் என்றார் தத்தாத்ரேயர். மன்னர் ஏதும் புரியாமல் நின்றதை கண்ட தத்தாத்ரேயர் இதற்கான விளக்கமும் அளித்தார். மன்னா, பொறுமையே பூமியுடன் கற்றேன், தூய்மையே தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன், பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றுடன் படித்தேன், எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீ எனக்கு உணர்த்தியது, பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது, ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன். வேடன் ஒருவன் புறா குஞ்சுக்களை பிடித்தான். அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது. இதில் இருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்புடன் கற்றேன். பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை கடலுடன் படித்தேன். பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி கற்றுத்தந்தது. எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாய் இருப்பதை தாயுடன் பால் குடிக்கும் குழந்தையுடன் கற்றேன். பணிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் போது வளையல்கள் உரசி ஒலி எழுப்பின. 2 வளையல்களில் ஒன்றை அவள் கழற்றியதும் ஒலி அடங்கியது. இதில் இருந்து 2 பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்ற முடிவுக்கு வந்தேன். பிங்களா என்ற நாட்டியக்காரி ஏற்கனவே பலருடன் வருமானம் பார்த்த பின் இன்னும் யாராவது வரமாட்டார்களா என காத்திருந்தாள். யாரும் வராததால் கிடைத்தது போதும் என்று உறங்கிவிட்டாள். இதில் இருந்து ஆசையை விட்டால் எல்லாமே திருப்தியாகும் என்பதை புரிந்து கொண்டேன். புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் வீழ்ந்தது. இதில் இருந்து பெண்ணாசையும் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமளித்தார் தத்தாத்ரேயர். இதை கேட்ட அரசன் தன் பதவியை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டார். தத்தாத்ரேயர் இயற்கையிடம் கற்றுக்கொண்ட இந்த உயர்ந்த பாடமே நம் எல்லோருக்குமே பொருந்தும். நன்றி.